அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் டுடே எபிசோட். அனு யாரும் அங்கே இருக்கிறதுன்றாங்க. அத்தை வந்திருக்காங்கன்னொன்னே, ஏய் எதுக்காக நீ இங்கே வந்தேன்றாங்க. இங்கே பாருங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அங்கன்றாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கு தப்பு பண்ணாதுக்கு முன்ன யோசிச்சு பார்த்துருக்கணும். இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு நாளை பின்னுக்கு உண்மை தெரிய வந்தால் நம்ம எங்கே போவோன்னு யோசிச்சு பார்த்துருக்கணும். ஆனால் அதெல்லாம் யோசிக்காத இன்னொரு இஷ்டத்துக்கு வேலைகளை பார்த்தவ தானே நீன்றாங்க. அதுக்கான தண்டனை அனுபவியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசன்றது இல்லையா? இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட அப்படி தான் பேச முடியும். ஏன்னா நீ ஒழுங்காக இருந்தா நான் ஏன் உங்கள்கிட்ட அப்படி பேச போகிறேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சொல்கிறத கேட்காத உன்னோட இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சமாச்சு உனக்கு நியாயமா இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கோவப்பட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ பேசுறதே சரியில்லைங்கன்னு அத்தை நீங்களாச்சும் ஏற்றுக்கோங்க. உன்னை எங்களால் ஏற்றுக்க முடியாது சுந்தரி. நீ எவ்வளோ பெரிய கேவலமான காரியத்தை பண்ணியிருக்க. அதெல்லாம் மீறியும் ஏற்றுக்கோங்கன்னு சொன்னால் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லு அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பைக்குமே உன்னை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சீக்கிரமாகவே என் மேலே தப்பில்லைன்னு புரிஞ்சுப்பீங்க. ஆமாம், பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு தப்பில்லைன்னு வேறு புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறமா அஞ்சலி வந்தால் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். ஏன்னா தப்பு பண்ணவங்களை உள்ளே வைக்கிறது தான் தப்பு பண்ணவங்க வெளியே தான் இருக்கணும். அதை நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சுந்தரியோடைய ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்புறமா ராகவ் அபிக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருப்பாங்க ஆஃபீஸில். நான் அது அபி என்ன நினைப்பாங்கன்னா, அந்த முரளிகிருஷ்ணா தான் வீட்டில் வச்சுருப்பான், நம்ம பார்க்கலாம் இங்கே எடுத்துகிட்டு வந்திருப்பான் அப்படின்ட்டு அதை பார்க்காத போயிடுவாங்க. அப்போ என்ன இவ இப்படி பண்ணுறான், இவன் பாப்பான்னு நினச்சி அவனை பார்க்காதே போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க, இவன் எதுக்காக அப்பயவே பார்த்துட்டு இருக்கான் லாவண்யா பார்த்துட்டு ஒன்றும் என்ன ஆச்சுன்றாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, வாராக கொஞ்சம் வேலை இருக்க போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவ பார்க்கவே இல்லை இந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டில் பாட்டி அஞ்சலிக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் தான் பெருசாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஆனால் டாக்டர் சொன்ன பிறகு இப்போ தான் மனசுக்கே ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குன்றாங்க. அஞ்சலி வரணும்போது பார்த்துக்கலாம், அஞ்சலி அக்காவுடைய வளகாப்பையும் சிறப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்றலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா ரூமுக்கு போகிறாங்க. பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி எதுக்கு அப்படி சிரிக்கிற? இல்லை சுந்தரி அதை கெஞ்சி கதறி எழுந்ததை பார்த்து சிரிச்சு. ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தாங்க அவங்க, ஆனால் இப்போ அவங்க கெஞ்சி கதறும் போது அந்த அளவுக்கு இருந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. ராக உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை என்னால் போட முடியாது. ஏன் அம்மா கனவு வந்தாங்கன்னு போட சொன்னல, அதை போட்டோ இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ராக கோவப்பட்டு அங்கே இருக்கிற பூத்தொட்டி எடுத்துகிட்டு அடிக்க போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.